ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ வந்து ஆரி ஒர்க் ஸ்லீவ் டிசைன் நெட்டு கிளாத் வச்சுட்டு நம்ம ஒரு ஒர்க் டிசைன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இதில் ஒரு சிம்பிளான ஒரு ஒர்க்கு தான் இது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து 4 இன்ச்சு ஹைட்டு வந்து ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ அகலம் பார்த்தீங்கன்னா, நான் 3 இன்ச்சுக்கு அகலத்துக்கு வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதாவது அந்த நெட்டு கிளாத் வந்து எனக்கு வந்து 4 இன்ச்சு வந்து ஹைட் வந்து வச்சுருக்கேன். அகலத்தில வந்து இந்த மாரி ஒரு 3 இன்ச் வச்சு மார்க் பண்ணிட்டு, இந்த வி ஷேப்புக்கு அப்படியே வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். ஸ்கேல் வச்சுட்டு சாரி ட்ராயிங் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்கேல் வச்சுட்டு நம்ம வந்து அந்த கோடு போட்டுக்கிட்டோன்னா உங்களுக்கு சரியா இருக்கும். இந்த அகலம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ நெட்டு கிளாத்த நீங்க அந்த அளவுக்கு ஹைட் எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு இதுவே வந்து அதிகமா இருக்கிற மாரி, ரொம்ப அதிகமும் இல்லாம, நம்ம குறைவா இல்லாம நம்ம வந்து இந்த ஒர்க்க வந்து பண்ண போறோம். இப்ப பார்த்தீங்கன்னா, நெட்டு கிளாத் வந்து நான் மேலேயே வச்சு அப்படியே பின் பண்றேன். டபுளா எடுத்துக்கணும். நான் 2ஆ எடுத்திருக்கேன். 2ஆ எடுத்துட்டு இந்த மாரி பின் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க நெறைய கிளாத் இருந்தாலுமே ஃப்ரேமோடயே நீங்க வச்சுட்டு, அதாவது நம்ம எப்பயும் போல நம்ம கிளாத்த ஃபிட் பண்ணுவோம் இல்லையா? ஃப்ரேம்லயே. அது கூட நீங்க வச்சு கூட நீங்க ஃபிட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் கிளாத்து இருக்கிறதுனால, ஒரு 1/2 மீட்டர் கிளாத் இருக்கிறதுனால, நம்ம ஒரு ப்ளவுஸுக்கு வந்து கம்ப்ளீட்டா பண்ண முடியும். பேக்கு, ஸ்லீவு அந்த மாரி. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நான் இந்த மாரி பின் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நல்லா இழுத்து விட்டுட்டு, நல்லா எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பின் பண்ண முடியுமோ, நல்லா டைட்டா வந்து பின் பண்ணிக்கோங்க. இந்த மாரி நான் பின் பண்ணிக்கிட்டு, நான் ப்ளூ கலர் வந்து அதாவது இந்த நெட்டு கிளாத்துக்கு தகுந்த மாரியே நான் வந்து சில்க் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். இதே நீங்க ஜரி த்ரெட் கூட குடுக்கலாம். ஆனா, ஜரி த்ரெட் வந்து இந்த காம்பினேஷன் வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் இன்னும் அது ஒரு வித்தியாசமா தெரியிற மாரி இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த ப்ளூ கலர்லயே நம்ம நெட்டு கிளாத் என்ன கலர் வைக்கிறோமோ, ஸோ அதே கலர்லயே த்ரெட் எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது கண்டிப்பா வந்து சில்க் த்ரெட் எடுத்துக்கணுமா அப்டின்லாம் கிடையாது. நீங்க சேவிங் த்ரெட்டும் எடுத்துக்கலாம். ஆனா வந்து உங்களுக்கு சில்க் த்ரெட்ல உனக்கு ஹைலைட்டா தெரியும் உங்களுக்கு. நான் எப்பயும் போல 2ஆ டபுளா எடுத்துட்டு செயின் ஸ்டிச் வந்து குடுத்துட்டுருக்கேன். அந்த ஸ்டார்ட்டிங் நம்ப இருக்கோம் இல்லையா? நம்மளுடைய ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் வந்து ஒரு லைன் வந்து குடுத்துட்டு, நம்ம மேல வந்து ஜிக்ஜாக் தான் குடுக்க போறோம் நம்ப. ஸோ செயின் ஸ்டிச் வந்து குடுக்கும்போது 2, 2ஆ குடுங்க. அதாவது 2 த்ரெட்டா எடுத்துட்டு குடுங்க. அதே மாரி செயின் ஸ்டிச்சுக்கு மேல நம்ம ஜிக்ஜாக் தான் குடுக்க போறோம். நான் இப்ப வந்து ஃபுல்லா வந்து செயின் ஸ்டிச் வந்து கம்ப்ளீட் பண்ட்டேன். அந்த ஷேப்புக்கு ஏத்த மாரி கம்ப்ளீட் பண்ட்டு, இதுக்கு மேல வந்து நான் அப்படியே வந்து ஜிக்ஜாக் வந்து குடுத்துட்டுருக்கேன். 2ஆ எடுத்துக்கோங்க. சில்க் த்ரெட் வந்து டபுளா எடுத்துட்டு, நீங்க வந்து ஜிக்ஜாக் ஸ்டிச் வந்து ஏற்கனவே நீங்க ஸ்டிச்சஸ் தெரிஞ்சவங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அது வந்து செயின் வித் ஜிக்ஜாக் வந்து நம்ம குடுப்போம் இல்லையா? அதுதான் நான் குடுத்துட்டுருக்கேன். அதே சில்க் த்ரெட்ல குடுத்துட்டுருக்கேன். நம்ம எப்பயுமே நம்ம வந்து ஜரி த்ரெட்ல குடுப்போம். இதே வந்து த்ரெட்ல வந்தும் குடுக்கலாம் நம்ப. ஏன்னா, நமக்கு வந்து அந்த கலர் அப்படியே ஈவனா உங்களுக்கு அப்படியே தெரியும். நம்ம நெட்டு கிளாத்ல வந்து பண்ணும்போது, அந்த செப்பரேட்டா தனியா தெரியாம இருக்கும் உங்களுக்கு. அந்த மாரி இப்ப இது ஒரு சில்க் த்ரெட்ல வச்சு நம்ம வந்து ஜிக்ஜாக் வந்து குடுத்து முடிச்சுக்க போறோம். ஸோ இது ஃபுல்லா வந்து இது மேல அப்படியே தான் வரப்போது. ஸோ இது எல்லாமே குடுத்து முடிச்சுட்டு நம்ம அப்படியே பார்க்கலாம் நம்ப. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் குடுத்து முடிச்சுட்டேன் ஜிக்ஜாக்கு. ஜிக்ஜாக் குடுத்து முடிச்சுட்டு, இந்த மாரி பின்னெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு, இத வந்து நான் எப்படி கட் பண்றேன்றது வந்து கொஞ்சமா நான் வீடியோ வந்து எடுத்திருக்கேன். ஸோ இத நீங்க பாருங்க. நான் வந்து கட் பண்றேன் அப்படின்றது. நீங்க அத அப்படியே நீங்க வந்து கட் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட்டு வந்து மேல வந்து கட் பண்ணிட்டு, உள்ள இருக்க கிளாத் வந்து ஃப்ரேம் விட்டு தான் எடுக்கணும். ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த ஓரத்துல இருந்து நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டுருக்கேன். நீங்க இந்த மாரி கட்டர் வைக்கும்போது, ஷார்ப் எட்ஜஸ் வந்து உங்களுக்கு நெறையா வரும். ஸோ என்னுடைய கட்டர் வந்து நல்லா வேலை செய்யல. ஸோ நான் அதனால அதையும் கட்டர் யூஸ் பண்ணக்கூடாது மேக்ஸிமம். ஏன்னா வந்து கட் ஆகும். கண்டிப்பா வந்து கட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பார்த்து கவனமா பண்ணுங்க. இந்த மாரி வந்து சிசர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த எட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஷார்ப் கம்மியா இருக்கும். ஸோ அப்போ பயம் இல்லாம நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கலாம். இந்த மாரி நான் அந்த ஷேப்புக்கு ஏத்த மாரி ஸ்டிச்சஸ் போட்டிருந்தோம் இல்லையா? அத ஃபுல்லா அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்க போறோம் நம்ப. ஸோ வந்து இந்த வீடியோஸ் வந்து ரொம்ப லென்த்தாலாம் இருக்குன்னு கவலைப்படாதீங்க. கண்டிப்பா வந்து இதில வந்து நெறைய விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருக்கேன். நான் எப்படியெல்லாம் நான் கட் பண்ணேன், எப்படி ஃபிட் பண்ணேன் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ இது நல்லாவே கவனிங்க. இந்த கட் பண்ற விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு வந்து தெரியணும். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இத அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமா நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம ஜிக்ஜாக் போட்டிருக்கோம். ஸோ இதுக்கு மேல நீங்க வந்து க்ளூ கூட அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம வந்து க்ளூ பண்ணிட்டு நீங்க அது கொஞ்சம் காய வச்சுட்டு, நீங்க அத அப்படியே கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் இந்த சைட்ல கட் பண்ணி எடுத்துட்டு, இப்ப இந்த வி ஷேப் இருக்கு இல்லையா? ஸோ நான் அத தான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டுருக்கேன். சாரி ஃப்ரெண்ட் வீடியோ வீடியோ வந்து பார்க்கும்போது கேமரா எப்படி பொசிஷன் இருந்ததுன்னு கவனிக்கல. ஸோ அத நீங்க வந்து தப்பா எடுத்துக்காதீங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நான் அந்த ஷேப்புக்கு ஏத்த மாரி அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நானு. என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் தேங்க் யூ ஸோ மச். புதுசா என்னுடைய வீடியோ பார்த்திருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தேங்க் யூ ஸோ மச். புதுசா பார்த்துருந்தாலுமே ரொம்ப நன்றி.
அ எனக்கு இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி குடுத்துருக்கீங்க. மேலும் மேலும் உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து கண்டிப்பா வந்து வீடியோஸ் போடுவேன். ஆரி பிகினர்ஸ் வீடியோஸ்லாம் வந்து ஒர்க்கெல்லாம் பத்தி கேட்டிருக்கீங்க. நெறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருக்கீங்க. ஸோ கண்டிப்பா வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோஸ் வந்து நெறைய எடுத்து வச்சிருக்கேன். நான் உங்களுக்கு வந்து எடிட் பண்ணி அனுப்பிச்சு விட்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டு, இந்த ஃப்ரேம விட்டு நம்ம எடுத்துடணும். எப்பயுமே ஃப்ரேம விட்டு எடுத்துட்டீங்கன்னா தான் உங்களால கரெக்ட்டா கட் பண்ண முடியும். ஸோ இது வந்து பிகினருக்கான வீடியோ வந்து ஒரு நெட்டு கிளாத் வந்து எப்படி நம்ம வந்து எடுத்துட்டு கட் பண்ணணுன்றதுக்காகவே நான் இத காமிச்சிருக்கேன். நம்ம ஃப்ரேம விட்டு எடுத்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இப்ப பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தூக்கி விட்டுட்டு சென்டர்ல வந்து நான் கட் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து கவர் ஆகல. அதனால தப்பா எடுத்துக்காதீங்க. நான் கவனிக்கல. நான் வீடியோ வந்து எடுக்குது கேமரா கவர் ஆகுதுன்றத நான் நெனச்சுட்டேன். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த மாரி உள்ள விரல விட்டு கொஞ்சம் 2 கிளாத்தையும் எடுத்துட்டு கொஞ்சமா கட் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் நம்ம சிசர் வச்சு அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டு போ வேண்டியது தான். ஸோ இந்த ஷேப்புக்கு ஏத்த மாரி கொஞ்சம் கட் பண்ணணும். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நான் இப்ப பாருங்க. கொஞ்சம் வந்து கிராஸா வச்சுட்டு நான் அத வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லாவே நீங்க இழுத்து இப்படி இந்த மாரி திருப்பி விட்டீங்கனாவே உங்களுக்கு அந்த நல்லாவே தெரியும். ஸ்டிச்சஸ் போடும்போதே. அந்த இடத்துட்ட நீங்க அழகா கட் பண்ணி எடுக்கலாம். உங்களுக்கு ஈஸியாவும் இருக்கும். இந்த மாரி திருப்பி விட்டுருங்க. இந்த மாரி நான் திருப்புறேன் பாருங்க. இந்த மாரி திருப்பி விட்டுட்டு, அதுக்கப்புறம் நீங்க கட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாவும் இருக்கும். கட் பண்றதுக்கு. உங்களுக்கு ஒரு பயம் இல்லாம இருக்கலாம். இந்த மாரி பார்த்தீங்கன்னா, நான் கட் பண்ணிட்டுருக்கேன். வீடியோ வந்து கொஞ்சம் நல்லா கவர் ஆகல. சாரி. இப்ப பார்த்தீங்கன்னா, நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டு ஃப்ரேம்ல வந்து ஃபிட் பண்ணிட்டேன். ஃபிட் பண்ணிட்டு நான் என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்றேன்றது பார்த்துருக்கேன் பாருங்க. கட் பீட்ஸு அந்த கலருக்கு ஏத்த மாரி, நெட்டு கிளாத்துக்கு ஏத்த மாரி நான் பீட்ஸ்லாம் எடுத்திருக்கேன். கட் பீட்ஸு, சுகர் பீட்ஸு, ரவுண்ட் பீட்ஸு, சமிக்கை. இந்த ப்ளவுஸ் கலர்லேயும் சுகர் பீட் எடுத்துட்டு, அப்புறம் ஒயிட் பீட் வந்து 3 சைஸ் எடுத்திருக்கேன். ஸோ இவ்ளோ தான் மெட்டீரியல்ஸ் வந்து இத வச்சு நம்ம யூஸ் பண்ண போறோம். சமிக்கை வந்து ப்ளூ கலரே எடுத்திருக்கேன். இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த கார்னர் இருக்கு இல்லையா? நம்ப அந்த ஷேப்புக்கு எடுத்துக்கிட்டு, நான் வந்து க்ளூ வச்சுட்டு அப்ளை பண்ணிட்டு, ஒரு சின்னதா ஒரு ஸ்டோன் வந்து ஒட்ட போறேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கோல்டன் கலரே நம்ம யூஸ் பண்ண போறதில்ல. ப்ளவுஸ் கலர் அண்ட் வந்து நெட்டு கிளாத்து கலர். இது 2 கலர வச்சுமே நம்ம வந்து ஒரு ஒர்க்க வந்து முடிக்க போறோம். ஸோ ஆல்ரெடி வந்து ஸ்டோன் வந்து இதே மாரி ஒட்டியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வீடியோஸ்ல வந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும். நான் அந்த சென்டர்ல பார்த்து ஒரு ஸ்டோனு, கார்னர் எட்ஜஸ்ல ஒரு ஸ்டோனு. இதே மாரி நான் வந்து ப்ளவுஸ் கலர்லயே வந்து எடுத்து ஒட்டிட்டுருக்கேன். ஸோ இது கொஞ்சம் ட்ரை ஆகணும். இது ட்ரை ஆகணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம சுத்தியும் வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட போறோம். ஸோ என்னென்ன மெட்டீரியல் வச்சு நம்ம யூஸ் பண்றேன் அப்படின்றதையும் இந்த வீடியோஸ்ல வந்து நான் கண்டிப்பா வந்து சொல்றேன். நம்ம கட் பீட் ஆல்ரெடி எடுத்திருக்கோம். அ கர்தானா, பெரிய லாங் டியூப் பீடு அந்த மாரிலாம் நீங்க கொஞ்சம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்ககிட்ட என்ன மெட்டீரியல் இருக்கோ அத வச்சே நீங்க ஒரு ஒர்க்க பண்ணலாம். ஸோ இந்த கலருக்கு ஏத்த மாரி நான் கொஞ்சம் கம்மியான வந்து குவான்டிட்டி நம்ம வந்து எடுக்கலனாலும், கம்மியா எடுத்தோன்னா, ஒர்க் வந்து பார்க்க நல்லாவே இருக்கும். நமக்கு அதிக தான் பீட்ஸ் குடுக்கணும் அப்டின்லாம் கிடையாது. ஸோ இத வந்து இத சுத்தி வந்து சமிக்கை வச்சுட்டு, ஒரு வந்து கட் பீட் வந்து நான் யூஸ் பண்றேன். நம்ம வந்து கர்தானா சொல்லுவோம் இல்லையா? அத தான் எடுத்து யூஸ் பண்றேன். இது சுத்தி வந்து ஃப்ளவர் டைப்ல நம்ம வந்து கொண்டு வரப்போறோம். ஸோ இதையே அப்படியே வந்து சுத்தி அந்த ஒரு 5, 6 அந்த மாரி ஒரு கவுண்ட் பண்ணி நீங்க அந்த பெட்டல் நீங்க ஈஸியா பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து சாரி க்ளோஸ்அப்ல வந்து நல்லாவே கவர் ஆகல போல. நான் வந்து நெனச்சுட்டேன் நானு. சரி வீடியோஸ் வந்து கவர் ஆயிருக்கும் அப்டின்ட்டு. இப்ப பார்த்தீங்கன்னா, சமிக்கை வச்சிருக்கேன். சமிக்கை, கட் பீடு, கர்தானா பீடு. இத தான் வச்சு நான் சுத்தி வந்து ஃப்ளவர் டைப்லயே வந்து கொண்டு வந்திருக்கேன். ஒரு அதாவது 6, 7ன்ற மாரி நம்ம அந்த லைன்ஸ் ஏற்கனவே நம்ம ஒரு சமிக்கை வச்சு ஒர்க்கெல்லாம் பண்ணுவோம் இல்லையா? லாங் ஃப்ரெஞ்ச் நாட்லாம். அதே மாரியே நம்ம டைப்ல கட் பீட் வச்சு யூஸ் பண்றேன். அவ்வளோதான். கர்தானா வச்சு யூஸ் பண்ணிட்டுருக்கேன். சேம் அந்த ப்ளூ கலர் நெட்டு கிளாத்லயே வச்சு பண்ணிட்டுருக்கேன் நானு. அந்த ஸ்டோன சுத்தி அந்த ஃப்ளவர் டைப்லயே நம்ம கொண்டு வரப்போறோம். அவ்வளோதான். இது இந்த ஸ்டோன் எங்கெல்லாம் ஒட்டியிருக்கமோ, அது எல்லாமே இதே இதே மாரி தான் நம்ம ஸ்டிச்சஸ் வந்து போட போறோம் நம்ப. ஆனா கண்டிப்பா வந்து ஒவ்வொரு அ டிசைன்ஸ் வந்து ஒவ்வொரு இடத்துக்கிட்ட ஒவ்வொரு மாரி வரும். நீங்க ஷார்ட்ஸ்லயும் நீங்க கவனிச்சிருக்கலாம். உங்களுக்கு வந்து நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். புரியலனாலும் கமெண்ட்ல வந்து கேளுங்க. கண்டிப்பா வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுவேன். இப்ப பார்த்தீங்கன்னா, அத சுத்தி வந்து ஃப்ளவர் டைப்ல நம்ம அப்படியே குடுத்து முடிச்சுட்டோம். முடிச்சுட்டு இதே மாரி எல்லா கார்னர் எட்ஜஸ்ல நம்ம ஸ்டோன் ஒட்டியிருந்தோம் இல்லையா? அது எல்லாமே நம்ம வந்து கண்டிப்பா வந்து அதே மாரியே குடுக்க போறோம். அதுக்கு கேப்புக்குள்ள தான் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து என்னென்ன யூஸ் பண்றோம்ன்னு பார்க்க போறோம். அதே மாரி இந்த நெட்டு கிளாத் வந்து வச்சு ஃபிட் பண்றதே தெரியக்கூடாது. அதனால நான் வந்து சென்டர்ல வந்து இந்த மாரி ஒர்க்கெல்லாம் நம்ம பண்ணி முடிக்க போறோம். அந்த நெட்டு கிளாத்துக்கும், அந்த மெயின் கிளாத்துக்கும், ப்ளவுஸ் கிளாத்துக்கும் தெரியாத அளவுக்கு நம்ம வந்து ஒர்க் பண்ண போறோம். ஸோ, அப்ப அந்த டைப்ல வந்து பண்ணும்போது, உங்களுக்கு அந்த ஸ்டிச்சஸ் வந்து பண்ணதே தெரியாது. ஜிக்ஜாக் குடுத்துருந்தோம் இல்லையா? அந்த ஸ்டிச்சஸ் வந்து தெரியாது. சேம் இந்த இடத்துக்கிட்டயும் அதே மாரியே நான் வந்து அந்த ஃப்ளவர் டைப்ல வந்து குடுத்துட்டுருக்கேன்.
எப்பயுமே வந்து நம்ம இந்த மாரி நெட்டு கிளாத் ஒர்க் பண்ணும்போது, கண்டிப்பா வந்து நீங்க வந்து இந்த மாரி அ ஸ்டிச்சஸ் தெரியாத அளவுக்கு நீங்க அந்த டிசைன வந்து கொண்டு வந்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து அது ஸ்டிச் பண்ணதே தெரியாது. நீங்க அத அட்டாச் பண்ணிருக்கீங்களா? அப்படி எந்த மாரி எப்படி அட்டாச் பண்ணிருக்கீங்கன்றது கூட தெரியாது. ஸோ, அதனால உங்களுக்கு இந்த மாரி நீங்க சென்டர்ல மட்டும் நீங்க இந்த மாரி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணீங்கன்னா போதும். கொஞ்சம் இந்த ப்ளவுஸ் மெயின் கிளாத்லயும், நெட்டு கிளாத்லயும் வச்சுட்டு கொஞ்சம் வர மாரி சென்டர்ல வச்சு ஒர்க்க பண்ணுங்க. எல்லா மெட்டீரியல்ஸும் வந்து நான் காமிச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட்லயே. உங்களுக்கு வந்து நான் சிம்பிளான கொஞ்சமான மெட்டீரியல்ஸ் தான் வச்சு யூஸ் பண்ணி இந்த ஒர்க்க வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். பார்க்க நல்லா சூப்பரா இருந்துச்சு. யூனிக்கா இருக்கணும்னா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு டிஃப்ரெண்ட்டா ஏன்னா மெட்டீரியல்ஸ் ஏன்னா நம்ம எப்பயும் யூசுவலா கோல்டன் கலர் பீட்ஸே யூஸ் பண்ணுவோம். சுகர் பீடு, பெரிய 3 பீடு, 4 பீடு இந்த மாரி சைஸ்ல வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அத தவிர்த்து நம்ம இந்த மாரி மெட்டீரியல்ஸும் வச்சு யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. லுக் வந்து வேற மாரி கிடைச்சிருந்துச்சு. ஸோ இத ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நான் வந்து ரொம்ப புரியிற மாரி தான் சொல்லியிருக்கேன்னு நெனைக்கிறேன் வீடியோஸ்ல. புரியலனாலும் கண்டிப்பா வந்து கமெண்ட்ல கேளுங்க. கண்டிப்பா வந்து கமெண்ட்ல ரிப்ளை பண்ணுவேன். இப்ப பார்த்தீங்கன்னா, இத சுத்தி நம்ம வந்து இந்த பீட்ஸ் வந்து ஃப்ளவர் டைப்ல வந்து கொண்டு வரப்போறோம். கொண்டு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து உள்ள வந்து அந்த கொஞ்சம் கேப் தான் இருக்கும். ஸோ, அதுக்கு ஏத்த மாரி நம்ம வந்து அந்த சுகர் பீடு, லாங் டியூபு இந்த மாரி இருக்கலாம் நம்ம வந்து வச்சு ஒர்க் பண்ண முடிக்க போறோம். ஸோ, இதே தான் நமக்கு வந்து டிசைன்ஸு. உங்களுக்கு வந்து லாஸ்ட்ல உங்களுக்கு வந்து க்ளோஸ்அப்ல தெரியிற மாரி இருக்கும். ஸோ, அது லாஸ்ட் எண்ட் வரலையும் நீங்க பாருங்க. உங்களுக்கு சாரி இப்பயும் மறுபடியும் சொல்றேன். எனக்கு க்ளோஸ்அப்ல இல்ல. என்னுடைய வீடியோஸ் வந்து பார்க்குறீங்கன்னா, யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஷார்ட்ஸ்ல வந்து நல்லா க்ளோஸ்அப்ல எடுக்க சொல்லியிருந்தேன். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் ஒரு அந்த ஃப்ளவர் டைப்ல ப்ரோச்சஸ் மெட்டீரியல் இருக்கு இல்லையா? அதிலயே வந்து ஒரு அதாவது ஃப்ளவர் டைப்லயே இருக்கும் அப்படியே. அப்படியே ஸ்டிச் பண்ற மாரி இருக்கும். அத எடுத்துக்கிட்டு, அது மேல வந்து 3 சைஸ் வந்து ஒயிட் பீட் வந்து குடுத்துக்கிறேன். குடுத்துட்டு அப்படியே எண்ட் நாட் பண்ணிக்கிறேன் நான். நல்லா அந்த ஸ்டிச்சஸ் வந்து தெரியாத அளவுக்கே அந்த மெட்டீரியல்ஸ்லாம் வச்சு யூஸ் பண்ண போறோம் நம்ப. இப்ப பார்த்தீங்கன்னா, சுகர் பீடு வந்து சேம் ப்ளவுஸ் கலர்லயும் எடுத்திருக்கேன். நெட்டு கிளாத்லயும் நம்ப கலர்லயும் எடுத்திருக்கேன். கலர் பீடு தான், சுகர் பீடு. அதுதான் வந்து யூஸ் பண்ண போறோம். அது சும்மா ஒரு ஃப்ளவர் டைப்லயே அப்படியே சுத்தி நம்ம வந்து ஒரு ஒரு சிங்கிளா வந்து ஸ்டிச் பண்ணாவே ஃப்ளவர் டைப்ல வந்துரும். பீட்ஸ் ஒர்க்லாம் நெறைய பண்ணியிருப்பீங்க. ஸோ, அது மாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் அத சுத்தி வந்து ஒரு 6 பீட்ஸ் வந்து குடுத்துருக்கேன். ஒரு சென்டர்ல ஒரு பீட் எடுத்துட்டு, அத சுத்தி வந்து சுகர் பீட் வந்து குடுத்துருக்கேன். சிங்கிளா பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃப்ளவர் டைப்லயே வந்துரும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு. அந்த மாரி ஸ்டிச்சஸ் பண்ணுங்க அந்த இடத்துக்கிட்ட. ஸோ, இப்ப இந்த இடத்துக்கிட்ட வந்து அந்த லாங் டியூப் இருக்கு இல்லையா? சேம் நெட்டு கிளாத்லயே வந்து லாங் டியூப் வந்து எடுக்கும்போது 2 இது மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ, அந்த வி ஷேப்புக்கு ஏத்த மாரி வி டைப்ல வர மாரி ஸ்டிச் பண்ணிருக்கேன். இந்த சைட்ல 1, இந்த சைட்ல 1. 2 லாங் டியூப் வந்து ப்ளூ கலர்ல எடுத்திருக்கேன். அதாவது நெட்டு கிளாத் கலரே அதையே அப்படியே எடுத்து வச்சு ஸ்டிச் பண்ண போறோம். இவ்ளோ தான். இந்த கேப்ல வந்து இந்த மெட்டீரியல்ஸ் மட்டுமே வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு, அதே மாரி பார்க்க போறோம். அதே மாரி நல்லா சூப்பரா வந்துருந்துச்சு. இதே மாரியே வந்து அந்த ஷேப்புக்கு ஏத்த மாரி நம்ம இந்த மெட்டீரியல்ஸ் நான் சொன்ன மாரியே யூஸ் பண்ணி இந்த ஒர்க்க வந்து ஃபினிஷ் பண்ண போறோம். இப்ப அந்த பார்டர் டிசைன்ஸு அந்த மாரிலாம் எதுவுமே இல்லாம நமக்கு வந்து இந்த மாரி ஒரு ஒர்க் பண்ணும்போது, கண்டிப்பா வந்து நல்லாருக்கும். ஸோ இத ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு வந்து தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன்னா வீடியோஸ் வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு கிட்ட உங்களுக்கு வீடியோஸ் எடுக்க முடியல. நான் கவனிக்கல கேமரா எடுத்தது. சாரி தப்பா எடுத்துக்காதீங்க. ஸோ இதில டவுட் இருந்தாலும் கண்டிப்பா வந்து கேளுங்க. கண்டிப்பா வந்து நான் சொல்லுவேன் நானு. இதே டைப்லயே நம்ம வந்து இந்த இடத்துக்கிட்ட நம்ப என்னலாம் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணோமோ, அதே டைப்ல இந்த இடத்துட்ட குடுக்க போறோம். நம்ம கேப்புக்கு ஏத்த மாரி. இப்ப அந்த ப்ளூ கலர் சுகர் பீட் எடுத்துக்கிட்டு, ஒரு பீட் எடுத்து நாட் பண்ணிக்கிறேன். அத சுத்தி அப்படியே வந்து சுகர் பீட் வந்து குடுக்குறேன். சிங்கிளா குடுக்கும்போது ஒரு ஃப்ளவர் டைப்லயே வந்துரும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு. ஸோ அந்த இடத்துக்கிட்ட கொஞ்சம் பார்த்து பொறுமையா தான் பண்ணணும். ஏன்னா, நம்ம ஜிக்ஜாக் வந்து ஸ்டிச்சஸ் வந்து குடுத்துருக்கோம். ஸோ கொஞ்சம் வந்து கவனிச்சு பொறுமையா போடுங்க. ஏன்னா, அந்த இடத்துக்கிட்ட கொஞ்சம் டைட்டாவும் இருக்க செய்யுது. ஏன்னா, நம்ம 2 ஸ்டிச்சஸ் வந்து 2 கிளாத்தையும் அட்டாச் பண்ணி ஒரு ஸ்டிச் அப் பண்ணும்போது, அந்த இடத்துட்டயே மறுபடியும் ஒர்க் அப் பண்ணும்போது, ரொம்ப கொஞ்சம் உங்களுக்கு டைட்டா இருக்க மாரி தான் இருக்கும். ஸோ, நீங்க பொறுமையாவே பண்ணுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா கொஞ்சம் பார்த்து கவனமா பண்ணுங்க. ஸோ, இந்த பார்த்தீங்கன்னா, அந்த ப்ளூ கலர் பீட்ஸ் வந்து குடுத்துட்டு, இந்த சைட்ல வந்து அதே மாரி நம்ம அங்க என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணோமோ, அதே தான் யூஸ் பண்ண போறோம். அந்த லாங் டியூப் இருக்கு இல்லையா? அதையும் வச்சு நான் இந்த சைட்ல, இந்த சைட்லயும் வச்சுட்டு ஸ்டிச் பண்ண போறேன் நானு. அந்த வி ஷேப்புக்கு ஏத்த மாரியே வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன்னா, கொஞ்சம் உங்களுக்கு அந்த கேப் எல்லாம் கவர் ஆயிடும். ஸோ, என்னென்ன மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணேன்றதும் சொல்லியிருக்கேன். நல்லா கவனிங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். ஸோ, இதே சேம் தான் எல்லாமே நம்ம வந்து பண்ணி முடிக்க போறோம். ஸோ, இப்ப பார்த்தீங்கன்னா, க்ளோஸ்அப்ல தெரியும். நான் என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணேன்றதும் தெரியும். இந்த பார்டர்ல வந்து ஒரு சிங்கிளா வந்து கட் பீட்ஸ் வந்து யூஸ் பண்ண போறோம். அதே சேம் நெட்டு கிளாத்லயே வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டுருக்கேன். ஸோ, பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா க்ளோஸ்அப்ல கொஞ்சம்.
இதனுடைய நெக் டிசைனுமே வந்து லாஸ்ட்ல வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். எதுவா இருந்தாலுமே, டவுட்டா இருந்தாலுமே நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நெக் டிசைன்ஸ் வந்து குடுத்து முடிச்சுட்டு, ஃப்ரண்ட் நெக்லாம் எதுவுமே இதில பண்ணல. நம்ம பேக் நெக்கு வி ஷேப்ல நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இந்த மாரி ஸ்லீவ் டிசைன்ஸும் இதே மாரியே நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ 2 ஸ்லீவும் இதே தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். அண்ட் தேங்க் யூ ஸோ மச். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோல உங்களுக்கு நல்லா கிளியரா தெரியும். நான் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணது. இதுதான் வி நெக்கு. ஸோ பேக் நெக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். அண்ட் தேங்க் யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.